வேண்டி ஐயா வந்து கொஞ்சம் மோசமான அவர் ஐயா இருக்காரு, கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். அது எப்போ வந்தது? அது ஐயா வந்த பிறகு தானே. இதை நாம சிந்திக்கணுமா இல்லையா? அந்த வகையில் இன்னைக்கு யாராலும் சடங்க ஆரம்பிச்சு என்ன செய்ய முடியும்? இந்த சமூகத்துக்கு மட்டுமல்ல, 108 109 சாதிக்கு மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகம் என்ற ஒரு பட்டியலை உருவாக்கி இடஒதுக்கீட்டை வாங்கி தந்தவர் நமது இனமான காவலர் மருத்துவையா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடஒதுக்கீடு கேட்டவுடன் கிடைத்து விடவில்லை. இதற்கு 80 வன்னிய சங்கம் ஆரம்பித்து 87 வரைக்கும் போராடி ஐயாவின் கால்படாத கிராமம் கிடையாது. இரவு பகல் என்று பாராமல் ஓயாமல் ஓடி ஓடி உழைத்து தந்தை பெரியாருக்கு பிறகு அனைத்து கிராமங்களுக்கு சென்று தனது பேச்சாற்றலின் மூலமாக இந்த சமூகத்தை ஒன்று கூட்டியவர் நமது ஐயா அவர்கள். 87 சாலை மறியல் அறிவித்தோம். அன்றைக்கு இருந்த அரசு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு, காட்டுமிராண்டித்தனமாக துப்பாக்கி சூட்டை நடத்தினார்கள். அந்த சாலை மறியல் வெற்றி பெறக்கூடாது என்று கலைஞர் அவர்கள் முப்பெரும் விழாவை நடத்தினார். ஒரே நாளில் 21 சொந்தங்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். கேட்பதற்கு நாதி இல்லை. ஐயாவை சிறையில் அடைத்தார்கள். லட்சக்கணக்கான இளைஞர்கள் சிறைக்கு சென்றோம். நமது பெண்களின் தாலி அறுக்கப்பட்டது. லட்சக்கணக்கான வழக்குகள் போடப்பட்டது. இந்த கிழக்கின்ற எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களும் இது தவறு என்று சொல்லவில்லை. ஒரே நாளில் 21 பேரை சுட்டுக் கொன்று விட்டார்களே, இப்படி நடக்கலாமா என்று கேட்கவில்லை. லட்சக்கணக்கான இளைஞர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்களே, இதை தட்டி கேட்கவில்லை. நமது ஐயா அவர்கள் சிறை அடைக்கப்பட்டார்கள். அவரை விடுதலை செய்ய வேண்டும் என்று யாரும் சொல்லவில்லை. நாம் என்ன கேட்டோம்? இந்த சமுதாயத்தின் பிள்ளைகள் படிக்க வேண்டும், படித்த இளைஞர்கள் வேலைக்கு செல்ல வேண்டும், அனைத்து சமூகத்திற்கும் இடஒதுக்கீடு வேண்டும், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் 20% உயர்த்தி கொடு என்று கேட்டார் ஐயா அவர்கள். இதை தான் கேட்டோம், வேறு ஒன்றும் கேட்கவில்லை. இதை கேட்டதற்கு 21 பேர் சுட்டுக் கொலை செய்யப்பட்டார்கள். நமது சகோதரிகளின் தாலி அறுக்கப்பட்டது. லட்சக்கணக்கான சிறைக்கு சென்றோம். இப்படியெல்லாம் ஐயா அவர்கள் கஷ்டப்பட்டு உருவாக்கியதுதான் இந்த வன்னிய சங்கம் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும்.